The Kovai Post, news delivered. BOC Zoo near Nehru Stadium is one of the few recreation spaces for the otherwise entertainment-starved Coimbatore. There seems to be mixed reactions on shifting the zoo to Ethimalai, which is 20 kilometers from the city. While Coimbatore is talking about Swachh Bharat, the zoo lacks cleanliness and the facilities here leave a lot more to be desired. பராமரிப்பு நல்லா தான் பராமரிக்கிறாங்க. விலங்குகளாக வந்தால் இன்னும் நல்லா சௌகரியமாக இருக்கும். வந்த குழந்தைகள்லாம் ஏமாந்து போகிறாங்க. புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால இந்த பறவை தான் இருக்கிறாங்க. பறவை தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சார், இந்த பூங்கா சரியாகவே யாரும் பராமரிக்கிறது இல்லை. நாங்களும் இப்போ பார்த்துட்டு போகிறேன், நீங்களும் பார்க்கலாம். உள்ளே எதுவுமே சரியில்லை. வெளியே அவுட்ருக்கு மாற்றுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் எதுவுமே மாற்றது இல்லை. உள்ள தண்ணி வசதியும் சரியில்லை, உட்காரக்கு இட வசதியும் சரியில்லை. ஏதாவது மாற்றினாங்கன்னா அந்த சைடு அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் இடம் வசதியும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது மாதிரி தான், அதனால தான் எங்கள் ஃப்ரெண்டு பேசுவார். அதான் சொன்ன மாதிரி தான், நல்லா அவ்வளோவாலாம் ரொம்ப அனிமல்ஸ்லாம் ரொம்ப பாதுகாப்புலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப காஞ்சி போய் கிடக்கிற மாதிரி தான். ஓவராக வாட்டர்லாம் ஒன்றும் ப்ராப்பராக ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் இனி ஏதாச்சும் கவர்மெண்ட் ஏதாச்சும் முடிவெடுத்து இம்ப்ரூவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இனி நிறைய பேர் வருவாங்க. அதான் சிட்டி அவுட்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும். இனி நிறைய ரொம்ப வருஷமாக இந்த இடத்த எட்டிமடைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் நடக்கவே இல்லை. ஆமாம். அப்புறம் ஆமாங்க சார், உள்ள அனிமல்ஸ்க்கெல்லாம் சரியா ஹைஜீனிக்கா இல்லை, கண்டிஷன் சரியில்லை. அதான் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை சார், இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேசணும் சார். நாங்கள் பேசினப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் அவங்க பின்னாடி பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் ஸ்லோவா மூவ் பண்ற மாதிரி இருக்குமோ இல்லையே. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க அடிபடுற பேர்ட்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு அங்கதான் கொடுக்குறோம். டாக்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாரு. நாங்களும் வீக்லி ஒன்ஸ் போய் பாக்குறோம். இருந்தாலும் என்னன்னா இடம் ஷார்டேஜ்ங்கிறதுனால நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுதான் ஒரு ப்ராப்ளம். அதுதான் அதே மாதிரி எட்டிமடைக்கு மாத்திட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். அது அவங்க சீக்கிரம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்ப இருக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த ஜூலயே நிறைய அனிமல்ஸ் இடம் பார்த்தாம ஒரே கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் சார். இப்ப ஜூக்கு வரது எல்லாமே ரீஹாபிடேஷன் ஆயிட்டானு சார் வருது. இங்க அடிபட்டது இதெல்லாம் தானே வருது இல்லைங்களா? அதுக்காக தான் இப்போ எட்டிமடைக்கு மாத்த சொல்லி நம்ம நிறைய பக்கம் ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவங்களும் இடம் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க சார். நம்ம அதை பத்தி போய் 2-3 தடவை பேசணும். பேசினப்போ அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, சீக்கிரம் மாத்திடுவாங்க. அதுக்கு சொன்ன முன்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஓகே, அப்ப இது கூடிய சீக்கிரம் மாறிடும். ஆமாங்க சார். என்னன்னா இப்போ என்னன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருக்கிறது சின்ன இடத்துல அதனால ஒன்னும் அவ்வளோ இப்ப பாத்தீங்கன்னா சாம்பாடி அவ்வளவு இருக்கு. ஆனா இடம் சின்னதா இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண சொல்லி நாங்க கேட்டோம். அதுக்கு ஒர்க் போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. மறுபடியும் ஒரு இடம் போனா போய் பேசணுங்களாங்க சார். ஓகே. இல்ல, இது எப்படி இங்க இருந்தா ஆக்சுவலி நல்லா இருக்குமா, இல்ல எட்டிமடை போனா? இது மக்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இங்க இருந்தாதான் எங்களுக்கு சௌரியம், அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படிங்கிற. அதாவது சார், மக்களோட சௌரியம் ஒண்ணு இருக்குங்க. அதே மாதிரி அந்த உயிரினங்களோட சௌரியம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதையும் பார்க்கணும் இல்லையா? ரெண்டுமே நம்ம அட் டைம் பார்க்கணும் இல்ல? எட்டிமடைங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தூரமான பகுதி தான். ஆனா இருந்தாலும் இங்க இருக்கிற அளவுக்கு பேசாம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா எட்டிமடையில பெரிய அளவுல வச்சுட்டு இங்க சின்ன அளவுல ஃபர்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபர்ஸ்ட் ப்ரொசைட் பண்றதுக்கு இங்க வச்சுட்டு அப்புறம் அங்க மூவ் பண்ற மாதிரி கூட பண்ணலாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாங்க. என்னன்னா இங்க இருக்கிற இப்ப மக்கள் ஆசைப்படுறாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100-200
மான்களையோ மயில்களையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மள மலபார் பைட் ஹார்ன்பில் இருக்கு, அத்தனை இருக்கிறதுக்கு வந்துட்டு ஓகே அவ்வளோ இடங்கள் இல்ல போங்க. ஆனா நம்ம மக்களுக்கு நாம ரியலைஸ் பண்ண வைக்கணுங்க. ஓகே. ஏன்னா நம்ம வந்து நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம், ஆனா அது வந்து அது அங்க வாழ்ந்து கஷ்டப்படக்கூடாது இல்லைங்களா? ஆமா ஆமா. Many animals are cramped in the same cage due to space constraint. Even as the corporation has embarked on an adoption scheme where each one can adopt a bird or an animal at the zoo, there has been no takers. Now that Coimbatore is all set to become a smart city, will the zoo get smarter too?